வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்வு 6 தான் வந்து பார்க்க போகிறோம். தேர்வு 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ 6 நகர வேறுபாடு தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் வைஸில் வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறிநெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நகர வேறுபாடு வந்து 20 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து 20 to 30 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்காக வந்து இன்னும் 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேங்க் வந்து கொடுக்கலான்னு இருக்கும். ஃபுல்லாகவே வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 70 கொஷின், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே வந்து. அது வந்து உங்களுக்கு இன்னும் 2 டேஸில் வந்து அப்டேட் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருவோம், விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் வந்து நகர வேறுபாடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து 3 செகண்ட் வந்து டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கொஷின் வந்து நம்ம டெலிகிராம் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆன்சர் ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், அனல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, தாடி, கழுத்து. கொஷின் நம்பர் 2, அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, அழகு. கொஷின் நம்பர் 3, அன்னம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அன்னம்னா சோறு, அன்னப்பறவை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 4, அனல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, நெருப்பு. கொஷின் நம்பர் 5, அணு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, நுண்மை. கொஷின் நம்பர் 6, அணை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, படுக்கை. கொஷின் நம்பர் 7, அண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, அருகில். கொஷின் நம்பர் 8, அண்ணன் என்ற சொல்லின் பொருள் என்ன? அண்ணன்னா வந்து தமையன். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 9, காணல் என்ற சொல்லின் பொருள் என்ன? காணல்னா வந்து பார்த்தல். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 10, கனி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, கணித்தல். கொஷின் நம்பர் 11, கன்னி என்ற சொல்லின் பொருள். கன்னினா வந்து குமரிப்பெண். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 12, திண்மை என்ற சொல்லின் பொருள். திண்மைனா வந்து உறுதி. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 13, தனி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, தனித்தல். கொஷின் நம்பர் 14, சேனை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, படை. கொஷின் நம்பர் 15, கோன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, அரசன். கொஷின் நம்பர் 16, காணும் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, காணம்னா காடு. கொஷின் நம்பர் 17, தன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, தன்னுடைய. கொஷின் நம்பர் 18, தென் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, தெற்கு. கொஷின் நம்பர் 19, உண என்ற சொல்லின் பொருள் என்ன? உணனா வந்து உண்பது. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 20, உண்ணல் என்ற சொல்லின் பொருள் என்ன? உண்ணல்னா வந்து உண்ணுதல். ஆன்சர் ஏ. நண்பர்களே, நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட கொஷின் பிடிஎஃப் வந்து எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள்.